Raman spectroscopy is based on which phenomenon? Absorption of radiation, elastic scattering, inelastic fluorescence emission. Inelastic scattering of light. Scattering of light. Raman spectroscopy பார்த்தீங்கன்னா inelastic scattering of light. இதுல Rayleigh scattering என்ன போடுவீங்க? Rayleigh scattering-னா Rayleigh scattering என்ன போடுவீங்க? Elastic scattering. Rayleigh scattering-னா elastic scattering. சரிங்களா? ஓகே. அப்போ Raman spectroscopy based on inelastic scattering of photons. Raman effect was discovered by Thomson, Raman, Bohr, Rutherford. P.V. Raman. Raman தான் Raman scattering கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு நோபல் பிரைஸும் அவர் வந்து ரிசீவ் பண்றார் 1928. The scattering in Raman spectroscopy occurs due to interaction of light with dash. Okay. அப்போ இதுல scattering in Raman spectroscopy occurs due to molecular polarizability. சரி, இந்த எலக்ட்ரான் ஸ்பின் எங்க நமக்கு நடக்கும்? எலக்ட்ரான் ஸ்பின் NMR. எலக்ட்ரான் ஸ்பின் நியூக்ளியர் ஸ்பின் சரிங்களா? ஓகே. மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் ரெண்டுலயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். The intense line in Raman spectrum corresponding to no energy change. No energy change. Intense line கிடைக்குது. அதுக்கு எதனால? ஓகே, அங்க வந்து Rayleigh லைன் கிடைக்கும். அங்க வந்து நோ எனர்ஜி சேஞ்ச், அதாவது இன்சிடென்டும் ஸ்கேட்டர்டும் ரெண்டுமே சேமா இருக்கும். ஸோ நோ சேஞ்ச் இன் த எனர்ஜி. சரிங்களா? ஓகே. ஸோ Rayleigh லைன் ரெப்ரசன்ஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். மற்றது ரெண்டும் ஸ்ட்ரோக்ஸ் ஆன்டி ஸ்ட்ரோக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். In Raman spectra, Stokes lines occur due to dash. Energy loss, energy gain, no energy change, electron excitation. யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் போய் வந்து இன்சிடென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸ்கேட்டர்ட் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் போகக்கூடியது எப்படி இருக்குது? ஸ்கேட்டர்ட் ஆகக்கூடியது எப்படி இருக்குது? அதுதான் உங்களை யோசிக்க சொன்னேன். அதாவது அப்சர்வ் பண்ணிட்டு 40 வந்து எமிட் பண்ணனும் பார்த்தோம். வருது 40 போகுது. நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் கிடைக்கும். எனர்ஜி லாஸ் ஆஃப் லாஸ். சரிங்களா? லாஸ் தான் நடக்கும். 50 வருது, வெளியே போகக்கூடியது 40 எனர்ஜி லாஸ். When during Stokes scattering, photon loses energy to the molecule. சரிங்களா? But the anti-Stokes lines are produced when dash. Photon gains energy. இந்த கேஸ்ல வந்துட்டு photon பாத்தீங்கன்னா gains energy. போன இதுல loses. சரிங்களா? ஓகே. அப்ப ஏன்னா இன்சிடென்ட் லைட் வந்துட்டு 50னா ஸ்கேட்டர்ட் ஆகக்கூடியது எவ்வளவு இருக்கும்? 60 இருக்கும். 60 இருக்கும். அப்போ 50 மைனஸ் 60 என்ன ஆயிரும்? அப்போ பாத்தீங்கன்னா -10 நெகட்டிவ்ல வரும். சரிங்களா? Stokes lines are more intense than anti-Stokes lines. என்ன காரணம்? Molecules mostly in ground states. அதாவது ஸ்டோக்ஸ் லைன்ஸ்க்கு நம்ம ரெண்டு லைன் போட்டோம், ஞாபகம் இருக்குதா? இனிஷியலா எங்க போகும்? ரெண்டு லைன் இருக்குன்னா என்ன ஆகும்? அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து போகும் இல்லையா? கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து V0 இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ அங்க இருந்து வரக்கூடியது என்ன ஆகும்? கம்மியாகும். சரிங்களா? ஸ்கேட்டர்ட் லைட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அப்போ மோஸ்ட்லி எங்கதான் இருக்கும்? ஸ்டோக்ஸ் லைன் கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ மாலிகூல்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இன் கிரவுண்ட் ஸ்டேட்.
Raman shift is usually expressed in dash. Joule hertz, wave number, electron volt. சென்டிமீட்டர் நம்ம அங்க ஐஆர்ல என்ன பாக்குறோமோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஐஆர் என்ன பார்த்தோம்? வேவ் நம்பர் Wave number. அவ்வளவுதான். நியூ பார். சரிங்களா? அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா 1050, 1500 இன்வெர்ஸ், 2000 இன்வெர்ஸ், 3000 எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே போலதான் இங்கேயும் ராமன் ஷிஃப்ட்லயும். சரிங்களா? Raman shift is measuring the inverse approximate difference between incident and scattered frequency. The selection rule for Raman activities. Change in polarizability. Change in polarizability.